ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அபா கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க அந்த சூப்பர் ஹீரோஸ் ரிங் ஈவெண்ட்டை தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2600 டைமண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்டேருந்து இப்போ எவ்வளோ பிடுங்க போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரிங் ஈவெண்ட்னாலே எனக்கு வந்து ஃபுல்லாக 2000 டைமண்ட்ஸ் தாங்க ஆயிடுச்சு நிறைய பண்டில் எடுக்கவே. அதனால தான் நான் எப்போயும் கரெக்டாக 2000 டைமண்ட் டாப்அப் பண்ணி வச்சுப்பேன். இந்த தடவை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 டைமண்ட்ஸ் ஸ்பின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன தான் பண்ணுறானுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணலான்னா கரெக்டாக நம்ம வந்து 20 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ண போகிறோம் கைஸ். பாருங்கள், டு நாட் ரிமைன் அகைன் கொடுத்துக்கலாம். ஒரு டோக்கன் டேய் 20 டைமண்டுக்கு ஒரு டோக்கனாடா. டாப்அப் பண்ணும்போது மட்டும் 1000 1500 வாங்குறீங்களா டாடி. 20 டைமண்டுக்கு ஒரு டோக்கன்லாம் கொடுத்தீங்கன்னா எப்போ நான் கட்டுப்படி ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் கைஸ். கொடுத்துட்டு என்ன தான் பண்ணான்னு பார்க்கலாம். 2 டோக்கன் கொடுக்குறானுங்க. 20 டைமண்ட் ஒரு டோக்கன் கேட்டால் இப்போது 20 டைமண்ட் 2 டோக்கனாக கொடுக்குறானுங்க. மறுபடியும் ஒன்றா என்னடா டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி கொடுக்கலாம் கைஸ் திருப்போம். அவள் தான் கரெக்டாக நம்மக்கிட்ட டோட்டலாக 2600 டைமண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 10 ஸ்பின்னே பண்ணிக்கலாம் கைஸ். போய் கேரக்டரில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம தலைவன் ஆடம் தான் நம்ம சேனலுக்கு வந்து யூனிக்கே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபுல்லாக என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஈவெண்ட்டு கண்டென்ட்டாக போட்டால் இல்லை வந்து கேம் பிளேவும் கொடுக்கட்டா நீங்கள் சொல்கிறது தான் கைஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மெயினே. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் போடுங்க, நான் அந்த மாதிரி வீடியோவே போடுறேன். சரி நம்ம திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் போய் கொடுக்கணும் கைஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எதாவது தருவானுங்க. கிளியர் கேட்ச் கொடுத்து பார்க்கலாம். எத்தனை தடவை கொடுக்கலாம். ஒரு தடவை கொடுப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டே என்னடா அப்பா பரவாயில்ல 10 தரானுங்கப்பா. அவ்வளோ பெரிய மனசு வச்சுக்கோனாடா நீங்களாம். அந்த அப்படியே ஒரு 2 10 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பா கொடுத்துட்டானுங்க கைஸ். டோட்டலாக உங்களுக்கு 3 10 கொடுத்துக்கிறானுங்க கைஸ். பரவாயில்ல கைஸ். ஏய் கரேண்ணா சூப்பர்ரா. நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வீடியோவில் செலவுதான்டா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திருப்பவும் லாங் ப்ரெஸ் தான் கொடுத்தாச்சு. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். பெல் ஐக்கான்லாம் ஆளில் போட்டுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் போச்சுனாலே போதும். நம்மளுக்கு எதுவுமே தரா மாதிரி தெரில கைஸ். ஒன்று ஃபுல்லாக லாங் ப்ரெஸ் தான் குத்துன்னு இருக்கிறோம். லாங் ப்ரெஸ் குத்தோடனே போயிட்டு திரும்பவும் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் திருப்பியும் அதை தருவானுங்க. ஸோ இப்போ வந்து திருப்பியும் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. திருப்பியும் 1 கொடுக்குறானுங்க. பரவாயில்ல இந்த வாட்டி ஒரு 5 கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன தான் தெரியல அவனுங்க அதை. எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணிக்கிறேன் கைஸ். 600 டைமண்டு 700 டைமண்ட் ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கூட நான் பண்டிலே தரல கைஸ். ஒன்று அவள் தான் நம்ம கையில் காசு டைமண்ட் ஒரு ஆரம்பிச்சிட்டானுங்க. தெரிஞ்சிச்சு இனிமேல் கிளியர் கேட்ச் கொடுத்தாலாம் வேலைக்கு ஆகுது பொழுது. நம்ம போய்ட்டு கோல்ட் ராயில் கொஞ்சம் ஸ்பின் பண்ணி வந்துடலாம் கைஸ். இப்போ பண்ணி பார்ப்போம் அதான் தரானுங்களா இல்லையாண்ணா. இது ஏண்டா வருது. வந்துட்டான் தலைவன். நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை தான் கைஸ் எடுக்க போகிறோம். அவன் தான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கிறான். பார்க்க கொடூரமாக வித்தியாசமாக இருக்கிறான் கைஸ். அவன் பார்க்க இவனுக்கு என்ன பவர் இருக்கும். சூப்பர் ஹீரோலாம் நம்ம தெரியவே இல்லை. இவன் என்ன எந்த படத்தில் தான் வந்திருக்கானே நம்மளுக்கு தெரில. சூப்பர் ஹீரோஸ் நீங்கன்னு வேறு கொடுத்துக்கிறானுங்க 3 பேர். தெரிஞ்சு போச்சு கைஸ். இது வேலையே ஆகாது. இவனுங்க கையில் இது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பொழுது. கைஸ் நான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி டாப்அப்லாம் பண்ணி பண்ணாதீங்க கைஸ். வேஸ்ட்டு தான் டாப்அப் பண்ணுறது. நான் சும்மா உங்களுக்கு கண்டென்ட் கோசம் தான் போடுறேன். நீங்கள் நிறைய பேர் டாப்அப் பண்ணலாம் இந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அது எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் தான் நான் கண்டென்ட் போடுறேன்னு வேண்டி நான் வேஸ்ட்டான டாப்அப் பண்ணல கைஸ். இதனால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நானே இப்போ தான் யூடியூப் சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கேன்.
சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறல. போட்ட காசுலாம் கரியாக தான் ஆகுது. நீங்கள் யாரும் டாப் அப்லாம் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 140 டோக்கன்ஸ் வந்துச்சு காய்ஸ். இன்னும் வந்து 60 டோக்கன் தான். 60 டோக்கனில் அவன் எடுக்கிறோம், இந்த வீடியோ முடிக்கிறோம். என்ன தான் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றும் தரப்போதில்லை. சரி கொடுத்துப்போம், நான் தான் பண்ணுறானுங்கன்னு. பிளேயர் கேட்ச் குத்துக்கலாம் காய்ஸ். இந்த தடவை ஒரு 3 தடவை 5 தடவை குத்துடலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா என் லக்கி நம்பர் 5. ஆனால் அந்த 5நால எனக்கு ஒன்றுமே இது வரைக்கும் நடந்ததில்லை. ஆனால் என் லக்கி நம்பர் 5 தான். நல்லா பண்ணுறதுன்னே தெரில காய்ஸ். டேய் பண்டில் கொடுங்கடா. டேய் என்னடா 1000 டைமண்ட் பிடிங்கிட்டீங்களா? பண்டிலே தர மாட்டீங்களாடா? டேய் கொடுங்கடா பண்டில். டேய் பண்டில் வேணும்டா, ப்ளீஸ்டா கொடுத்துருங்கடா. வாய்ப்பு இல்லைன்றானுங்க காய்ஸ். 19 டோக்கன் தானா 200 டைமண்டுக்கு? அட பாவீங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டி கரேனா, உங்கள் திட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா. திருப்பவும் லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் கைஸ். போய் கிளியர் கேட்சை கொடுத்துப்போம். திருப்பியும் அந்த தடவை ஒரு 4 தடவை கொடுப்போம். எது கொடுத்தாலும் தரப்போதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எதுக்கு தான் நினைக்கிறேன் நானே. ஸோ காய்ஸ், அந்த வீடியோவில் நம்ம மானிட்டேஜ் வீடியோ போடலாமா இல்லை வந்து ரூம் மேட்ச் வீடியோஸ் போடலாமான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும் காய்ஸ். சீக்கிரமான ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வேணும் காய்ஸ். சீக்கிரம் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தர மாதிரி தெரில. ஏன் தான் எனக்கு சிக்கத்தை கொடுக்குறானுங்கன்னே தெரில காய்ஸ். ஒரு சிக்கமாக பண்ணுறானுங்க. திருப்பியும் ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் போடுவோம். தரா மாதிரியே தெரில. 201 டோக்கன் வந்துச்சு காய்ஸ். இதுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறது வேஸ்ட்டு தான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பியும் நான் நல்லா டாப் அப் பண்ணுறதுக்கு காசு இல்லை காய்ஸ். இந்த 600 டைமண்ட் வச்சு வேறு எதாவது நல்லதாக தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த காட்டு மிராண்டி எடுக்க போகிறோம் கைஸ். இவன் பேர் காட்டு பிராண்டி. எப்பா அவனோட தலையை வாங்கிறதுக்கு 120 டோக்கனா? விடுங்கடா எப்பா, நான் அந்த ஃபுல் மண்டிலே வாங்கிக்கிறேன்டா. வேஸ்ட்டு தான். இது எடுக்கலாமா இல்லை அதை எடுக்கலாமா? இவனும் நல்லா தான் இருக்கிறான் பார்க்க. நல்லாடி ஜொலிக்கிறாங்க. ஆனால் அடிமாரி வேறு நாளாக கொடுத்துக்கிறாங்க. வேறு எதுவும் ஒர்த்தா இல்லை. இதுக்கு மேலே அந்த டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த காட்டு மிராண்டவே எடுத்துடலாம். உனக்கு எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குதுப்பா. டேய் என்னடா பண்ணுறீங்க? இது ஏதோ புதுசாக பழைய டிசைனரே இல்லை கைஸ். புதுசாக வர பண்டில்ஸ் எதுவும் அவ்வளோ ஒர்த்தாகவே இல்லை. பழைய டிசைனர் தான் பயங்கரமாக இருந்தாங்க கைஸ். அவங்க கொடுத்த பண்டில்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். மேட்சில் போட்டு விளையாட சொல்லுவே. இதெல்லாம் என்ன மாதிரி என்னத்துக்குன்னே தெரில அந்த பண்டில்லாம். இந்த டைம் இதில் வேணால் ஸ்பின் பண்ணலாமா? யூவை 600 டைமண்ட் இருக்குது. 30 ஸ்பின் ஏதாவது தந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சரி வேணாம் விடுங்க. நம்ம போயிட்டு நம்ம தலைவனே எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதும் வேஸ்ட்டு தான். ஏன்னா அதை வந்து மேக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட டோக்கனும் இல்லை, டைமண்டும் இல்லை. இது எடுக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 1000 டைமண்ட் பிடிக்கணும். 50 ஸ்பின் பண்ணால் தான் ஏதோ ஒன்று தருவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த காட்டு மிராண்டி எடுத்தாச்சு கைஸ். அது வரான் பாருங்கள், பயங்கரமாக அப்படியே ரத்தத்துலேருந்தே வரான். இதை நம்ம போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். தரமாக இருக்கிறான்பா பையன். பை கேரக்டர் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை போய் போட்டுக்கலாம். டேய் எங்கடா இருக்கிறான் அவன்? இதுலேயும் இல்லையா? என்ன கைஸ் இப்போ தான் குத்தானுங்க. எதில் இருக்கிறானா அவன்? டேய் என்னடா புதுசாக வந்ததுனே காணோம். இதில் இருப்பானா? அந்த வருகிறான்பா. காட்டு மிராண்டி இஸ் பேக். இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்தாச்சு.
உலகத்து நாடுல அவன் ஒருத்தனையே தாச்சு காய்ஸ், அவன் ஒருத்தனையும் போதும் நம்ம வச்சுப்பான் ஜாலியாக கேம் விளாட்றதுக்கு. நிறைய யூடியூபர்ஸும் இந்த மாதிரி இந்த பண்டில் தான் காய்ஸ் போட்டு விளாட்றாங்க. இவன் தான் கெத்து அதில் இருக்கிறதுலே.